லோகேஷோட இயக்கத்தில் கமல் நடிப்பில் விக்ரம் படம் அதிரடி ஆக்ஷனாக வெளிவந்தது. வெற்றி பெற்று கமலுக்கு மிக பெரும் கம்பேக்கை கொடுத்த படம் இந்த படம். இதில் விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில் போன்ற சில ஆர்டிஸ்டுகள் நடித்து மக்களிடம் எந்த அளவுக்கு பெயர் பெற்றாங்களோ அதே மாதிரி ஏஜென்ட் டீனா கதாபாத்திரத்தையும் யாராலையும் மறக்க முடியாது. அந்த அளவிற்கு இவருடைய கேரக்டர் மக்களை கவர்ந்தது. அமைதிக்கு பின் புயல் என்று சொல்வதற்கு ஏற்ப வீட்டு வேலையை பார்த்து அமைதியாக நடித்து வந்த ஏஜென்ட் டீனா அந்த வீட்டில் பிரச்சனை என்று தெரிந்ததும் பொங்கி எழுந்து விஸ்வரூபம் எடுத்து அனைவரையும் வதம் செய்வது பார்ப்பவர்களை புல்லரிக்க வச்சிடுச்சு. அதிலும் ஏஜென்ட் டீனா ரிப்போர்ட்டிங் சார் என்று சொல்லும் அந்த ஒரு நிமிஷம் ஒட்டுமொத்த திரையரங்கையும் ஆர்ப்பரிக்க செஞ்சது. முக்கியமாக விக்ரம் படத்தில் 3 முன்னணி நடிகர்கள் நடித்திருந்தாலும் அவர்களுக்கு இணையான மக்கள் மனதில் இடம் பிடித்தது ஏஜென்ட் டீனா கதாபாத்திரத்தில் நடித்த வசந்தி என்பவர் தான். இவர் பல திரைப்படங்களில் உதவி நடன இயக்குனராக பணியாற்றி வந்திருக்காரு. நடனத்தின் மீது அதிக ஆர்வம் இருந்ததுனால பிருந்தா மாஸ்டரிடம் உதவி நடன இயக்குனராக பணியாற்றினார். அதன் பின்பு அஜித், விஜய், சூர்யா போன்ற டாப் ஹீரோக்களுக்கு கொரியோகிராஃபிங் செஞ்சு வந்தார். அப்படிப்பட்டவர் தமிழ், தெலுங்கு என பல்வேறு மொழிகளில் கிட்டத்தட்ட 200 படங்களுக்கும் மேல் பணியாற்றி இருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் விஜய் நடிப்பில் வெளிவந்த பகவதி படத்தில் அல்லு அல்லு என்ற பாடலிலும், அஜித் நடிப்பில் வெளிவந்த வில்லன் படத்தில் அடிச்சா நெத்தியடி பாடலிலும் நடனம் ஆடி இருக்காங்க. இப்படி 30 வருஷமாக திரையுலகில் இருக்கும் இவர் தற்போது நடன இயக்குனர் தினேஸ்வரன் பணியாற்றி வராங்க. இப்படிப்பட்டவரை பார்த்தீங்கன்னா லோகேஷ் விக்ரம் படத்தின் மூலம் ஒரு ஆர்டிஸ்டாக அறிமுகப்படுத்தி இருக்காரு. இதன் மூலம் மக்களிடம் பிரபலமான ஏஜென்ட் டீனா தற்போது ரஜினி நடிப்பில் உருவாக்கியிருக்க வேட்டையன் படத்தையும் விட்டு வைக்கல. அதாவது ஜெய்பீம் இயக்குனர் ஞானவேல் இயக்கத்தில் ரஜினி நடிச்சிருக்க வேட்டையன் படம் வரும் அக்டோபர் 10ஆம் தேதி அனைத்து திரையரங்கிலும் வெளியாக இருக்கு. ரஜினியுடன் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், ரித்திகா சிங் போன்ற பலரும் நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியானது. மனசிலாயோ என்னும் பாடல் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இதனை அடுத்து மஞ்சு வாரியர் பாடிய பாடலின் ரிலீக்ஸ் வீடியோ மஞ்சு வாரியர் கூலிங் கிளாஸ் போட்டு சிகப்பு நிற சேலையில் ஆடிய ஆட்டம் பெரிதும் கவர்ந்து விட்டது. அந்த அளவுக்கு மஞ்சு வாரியர் பார்ப்பதுக்கு ரொம்பவே கியூட்டா இருக்காங்கன்னு சொல்லப்பட்டது. அதிலும் இதுவரை பார்ப்பதுக்கு இவருக்கு 46 வயதா என்று நம்ப முடியாத அளவுக்கு இளம் நடிகையா ஜொலிக்கிறாங்க. தற்போது இந்த பாடலை மஞ்சு வாரியருக்கு கொரியோகிராஃப் பண்ணது விக்ரம் படத்தில் ஏஜென்ட் டீனாவா நடித்து வரும் வசந்தி தான். இவர் மஞ்சு வாரியருக்கு சொல்லிக் கொடுக்கும் டான்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தற்போது இணையத்தில் ரொம்பவே வைரல் ஆயிட்டு வருது. மற்றும் ரஜினியோட ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்து எல்லா கொரியோகிராஃபரும் வியந்து போயிருக்காங்க. என்னடா மனுஷன் இந்த வயசுலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்பு போடுறாரு. பிரபுதேவா கூட பார்த்தீங்கன்னா வியந்து போய் நிச்சயமாக ரஜினி சாருக்கு என்னால் கொரியோகிராஃபரே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அவர் பார்த்தீங்கன்னா பக்காவா சூப்பராக இந்த வயசுலையும் பார்த்தீங்கன்னா எனர்ஜியோடு இருக்கார், என்னால் அந்த வயசில் இருக்க முடியுமா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்படி பல ஆர்டிஸ்ட்டுகளும் பல டைரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரை பார்த்து வியந்து தான் இருக்காங்க. மனசிலாயோ சாங் அந்தளவுக்கு மனசில் எல்லார் மனசுலையும் நின்று இருக்குது. உங்கள் மனசில் நின்றுச்சா இல்லையா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற வீடியோஸ் ஒன்று பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.